Numerical exercise 12th sum பார்ப்போம். Enter the following transaction in the journal of Mudi 2017. Muditோட accounting transaction இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம journal prepare பண்ணோம். January 1 commenced business with cash rupees 1,75,000. Mudit வந்து January 1ல 1,75,000 cash போட்டு அதாவது capital போட்டு business start பண்றாரு. அதே January 1 பில்டிங் ருபீஸ் 1 லேக் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன செஞ்சிருக்காரு இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முடிட்டுனா 1ஆம் தேதி 1,75,000 கேஷும் போட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் பிஸ்னஸ்க்காக பில்டிங்கையும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரே நேரத்தில் கேபிட்டலுக்காக கேஷாகவும் வந்திருக்கு, பில்டிங்கும் வந்திருக்கு. அப்போ இதுக்கு நம்ம வந்து ஜேர்னல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கமர்ஸ்டு பிஸ்னஸ், ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னாலே பிஸ்னஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ன வரும் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதிக்கான ஜேர்னலை இப்போ பார்ப்போம். கமர்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 1,75,000 அப்படின்னு இருக்குது. அதுக்கான ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1,75,000 டு கேபிட்டல் 1,75,000. அதாவது பிஸ்னஸுக்கு வந்து கேஷ் வந்து போட்டிருக்கிறாரு. அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸ் உள்ள வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் பண்ணிடுறோம். அந்த கேஷுக்கு பேர் என்னன்னா கேபிட்டல்ங்கிற பேரில் வர்றதுனால டு கேபிட்டல் அப்படின்னு போட்டுட்டோம் 1,75,000. இதுக்கான நேரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். அதே ஜனவரி 1 பில்டிங்கும் பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh rupees டு கேபிட்டல் 1 lakh rupees. அப்போ இது ரெண்டுமே 1ஆம் தேதியே பண்ணியிருக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல், பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அப்படின்ட்டு நம்ம ஜேர்னல் எழுதணும். இதுக்கான நேரேஷன் பில்டிங் பர்ச்சேஸ்டு பை கேஷ். இந்த ஜேர்னலை நம்ம இப்படி கூட எழுதலாம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1,75,000, பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh, டு கேபிட்டல் 2,75,000 அப்படின்னு ஒன்றாவும் சேர்த்து எழுதலாம். ஆனால் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஜனவரி 1க்கு தனியாக டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால 1ஆம் தேதி 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால தனித்தனி ஜேர்னலாக நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஜனவரி 2 குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ருபீஸ் 75,000. 2ஆம் தேதி வந்து என்னன்னா குட்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கேஷுக்கு. அப்போ இதுக்கு ஜேர்னல் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு வரும். குட்ஸு பர்ச்சேஸ் அப்படின்னா எந்த குட்ஸ்ன்னு நேம் தெரியாதனால வெறும் குட்ஸ்னா இது ஸ்டாக்கு தான். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு நம்ம போடணும். அதே நேரத்தில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார், மிஷினரி பர்ச்சேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார். அதாவது அசட்டோட நேமை கொடுத்துருந்தோன்னா அந்த நேமை மென்ஷன் பண்ணி தான் போடணும். ஆனால் இந்த சம்மில் வந்து குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ்ன்னு இருக்குது. குட்ஸ்ன்னு இருக்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்ன்னு தான் போடணும். அதுக்கான ஜேர்னல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 75,000 டு கேஷ் 75,000. இது வந்து கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு கேஷ் பர்ச்சேஸுங்கிறதுனால அதாவது பணம் கொடுத்து பொருளை வாங்கியிருக்கிறதுனால பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு போடணும். இதுக்கான நேரேஷன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஜனவரி 3 சோல்டு குட்ஸ் டு ரமேஷ் 30,000. அதாவது ஜனவரி 3ஆம் தேதி ரமேஷுக்கு வந்து பொருளை விற்பனை செஞ்சுருக்காங்க 30,000க்கு. இப்போ ரமேஷுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்கன்னு ரமேஷோட நேம் கொடுத்ததுனால இது வந்து கிரெடிட் சேல்ஸ், அதாவது கடனுக்கு பொருளை விற்பனை செஞ்சுருக்கிறதா அர்த்தம். இதுக்கான ஜேர்னல் ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா கேஷ் சேல்ஸ்னா கேஷுக்காக ரொக்கத்திற்காக விற்பனை செஞ்சுருந்தா பணம் நேம் போட வேண்டியதில்லை. கிரெடிட்டுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறதுனால யாருக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நேமை மென்ஷன் பண்ணோம். அதனால ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு போடணும். இதுக்கான நேரேஷன் குட்ஸ் சோல்டு டு ரமேஷ். ஓகே. ஜனவரி 4 பெய்டு வேஜஸ் 500. 4ஆம் தேதி வந்து வேஜஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. வேஜஸ் பெய்டு அப்படின்னா கூலி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேஜஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். இந்த வேஜஸ் எங்கே வரும்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வந்து ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் டெபிட் சைடுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இங்கே வேஜஸ் கொடுத்துருக்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவு. அதனால் வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு கொடுத்துருக்கோம். போட்டுட்டு டு கேஷ்
கேஷுங்கிறது கையை விட்டு பணம் வெளியில போகுது வேஜஸ் கொடுக்கறதுக்காக, அதனால டு கேஷை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இதுக்கான நேரேஷன் வேஜஸ் பெய்ட் இன் கேஷ். ஜனவரி 6 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. அதாவது கேஷுக்காக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேஷ் சேல்ஸ் பண்ணால் பணம் நம்ம கைக்கு வரும், பொருள் வெளியில் போவோம், நம்ம கையை விட்டு வெளியில் போவோம். இதுக்கான ஜேர்னல் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு சேல்ஸ் 10,000. இதே வந்து கிரெடிட் சேல்ஸ்னால் நேம் வந்திருக்கும், கேஷுக்கு பதிலாக நேம் வந்திருக்கும். ஜனவரி 3 பாருங்க, ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 30,000 டு சேல்ஸுங்கிறது இது கிரெடிட் சேல்ஸு. இது ஜனவரி 6ல் இருக்கிறது வந்து கேஷ் சேல்ஸு, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். அப்போ கேஷ் கொடுத்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேஷ் வந்து நம்ம கைக்கு வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். சேல்ஸ் டு சேல்ஸ் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா சேல்ஸ் மூலியமாக அது வந்திருக்குங்கிறதுக்காக. இதுக்கான நேரேஷன் கேஷ் சேல்ஸ். ஜனவரி 10 பெய்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 700. ட்ரேட் வர்த்தக செலவு 700 ருபீஸ் பண்ணியிருக்கிறாங்க, வியாபார செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஜேர்னல் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் பேலன்ஸ் காட்டுறதுனால அது என்ன எக்ஸ்பென்சஸ்னால் இங்கே வர்த்தக எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார், அதுக்காக பணம் கையை விட்டு வெளியில் போகிறதுனால டு கேஷ் 700. இதுக்கான நேரேஷன் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட். ஜனவரி 12 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ் 29,500, டிஸ்கவுண்ட் அலௌட் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரமேஷ்கிட்டேருந்து கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க 29,500, அவனுக்கு டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து ஒரு 500 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்திருந்தாலே இதுக்கு ஏற்கனவே ஒரு கிரெடிட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். அது எங்கே நடந்திருக்குன்னா ஜனவரி 3 ரமேஷுக்கு வந்து சோல்டு குட்ஸ் டு ரமேஷ் 30,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து சம்மந்தம் உண்டு. அதாவது ரமேஷுக்கு வந்து கடனுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 30,000 ரூபாய். அந்த பணம் ஜனவரி 12 தான் வருது. எவ்வளோ வருதுன்னா ரமேஷ்கிட்டேருந்து 29,500. ஆனால் அன்னைக்கு 3 சேல்ஸ் பண்ணது எவ்வளோன்னா 30,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ கைக்கு வந்தது 500 ரூபா கம்மி பண்ணிட்டு 29,500 தான் ரமேஷ் கொடுத்துருக்கான். அப்போ அந்த 500 என்ன அப்படின்னா அது டிஸ்கவுண்ட். யாருக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னா கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட், முதீட்டுக்கு டிஸ்கவுண்ட். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாஸ். இதுக்கான ஜேர்னல் எப்படி போடணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 29,500, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 500 டு ரமேஷ். அதாவது கேஷ் வந்து ரமேஷ்கிட்டேருந்து வர்றதுனால கேஷை டெபிட் பண்ணிடுறோம். வாட் கம்ஸ் இன் டெபிட் கேஷ் 29,000. டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸுங்கிறதுனால ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் டெபிட் பேலன்ஸ் காட்டுங்கிறதுனால இங்கே அந்த லாஸுங்கிறது டிஸ்கவுண்ட்டுங்கிற பேரில் வர்றதுனால அதை வந்து டெபிட் பண்ணிடுறோம் 500 டு ரமேஷ் கொடுக்க வேண்டிய 30,000. இப்போ 30,000 அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போ இதை டெபிட்டையும் கிரெடிட்டையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் அமௌண்ட். அப்படி ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ஜேர்னல் வந்து கரெக்டாக இருக்கும். டெபிட் அமௌண்ட்டும் கிரெடிட் அமௌண்ட்டும் ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே வந்து ஈவனாக இருக்கணும். ஜனவரி 14 குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் சுதீர் 27,000. 14th அன்னைக்கு சுதீர்ங்கிறவருக்கு சுதீர்கிட்ட இருந்து குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சுதீர்னு நேம் வந்தாலே இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ், கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஏற்கனவே இங்கே வந்து குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ்ன்னு இருக்கு, இங்கே நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, இது வந்து கேஷ் பர்ச்சேஸ். இங்கே நேம் மென்ஷன் பண்ணாலே அது என்னன்னா கிரெடிட், கடனுக்கு வாங்கியிருக்கோம். கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இங்கே கடனுக்கு கொள்முதல் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 27,000. இதுக்கான ஜேர்னல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 27,000 டு சுதீர். கடனுக்கு வாங்கினதுனால அந்த கடனை கொடுக்கணுங்கிறதுனால சுதீரை வந்து கடன் கொடுக்கறது வரைக்கும் அதை வந்து கிரெடிட்டில் வச்சுருக்கணும். அதனால தான் சுதீரை வந்து இதுக்கான ஜேர்னல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 27,000 டு சுதீர் 27,000 கிரெடிட்டில் போட்டுடுறோம். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டுட்டு டூ வந்து சுதீர்னு போட்டுக்கிறோம் 27,000. நேரேஷன் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சுதீர் ஆன் கிரெடிட். ஜனவரி 18 காட்டேஜ் பெய்ட் 1000. காட்டேஜ்னா வண்டி செலவு, வண்டிக்காக பே பண்ணியிருக்கான் 1000 ருபீஸ். இதுக்கான ஜேர்னல் காட்டேஜ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். காட்டேஜுங்கிறது வண்டிக்கான கொடுத்த கூலி 1000 ரூபாய், அது ஒன்றாவது எக்ஸ்பென்சஸ் 1000
அது என்னவா போயிருக்கு, கேஷாக போயிருக்கு, டு கேஷ். காட்டேஜ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். நேரேஷன் பீயிங் காட்டேஜ் பெய்ட், கேரேஜ் பெய்ட், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஜனவரி 20 ட்ரூ கேஷ் ஃபார் த பர்சனல் யூஸ் 5000. இது வந்து பர்சனல் யூஸ்க்காக ஓனர் பிஸ்னஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கிறாரு. அதுக்கு பேர் என்னன்னா டிராயிங்ஸ்னு அர்த்தம். அதுக்கான ஜேர்னல் என்ன அப்படின்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு வரணும். அதுக்கான ஜேர்னலை பார்ப்போம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5000 டு கேஷ். டிராயிங்ஸ் எப்போ வரும்னா ஓனர் வந்து ப்ரொப்ரைட்டர் எப்போ வந்து பிஸ்னஸ்லேருந்து தன்னோட சொந்த செலவுக்காக, பிஸ்னஸ் செலவுக்கு இல்லாமல் தான் சொந்த செலவுக்காக பணத்தை எடுத்தா அதுக்கு பேர் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் ஒன் ஆஃப் த லாஸ், அதனால அதை டெபிட் பண்ணிடுறோம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 5000 டு கேஷ் 5000. நேரேஷன் கேஷ் ட்ரோ ஃபார் பர்சனல் யூஸ். ஜனவரி 22 கூட்ஸ் யூஸ்டு ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் 2000. அதாவது குட்ஸை வந்து சொந்த தேவைக்காக பிஸ்னஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்காரு, குட்ஸை எடுத்து தன்னோட சொந்த தேவைக்காக பயன்படுத்தி இருக்காரு. பணம் எடுத்தாலும் அது டிராயிங்ஸ் தான், குட்ஸாக எடுத்தாலும் அது டிராயிங்ஸ் தான். அப்போ குட்ஸ் எடுத்தா ஸ்டாக்ல குறையும். அப்போ என்ன செய்யணும்னா பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸில் வந்து நம்ம மைனஸ் ஆகும். இதுக்கான ஜேர்னல் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2000 டு பர்ச்சேஸ். ஏன்னா குட்ஸ் எடுக்கிறதுனால பர்ச்சேஸில் தான் குறையும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணி தானே குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தானே வச்சுருக்கோம். அப்போ குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு சொல்கிறோம். குட்ஸை அதுலேருந்து சொந்த தேவைக்காக எடுத்துகிட்டு போனால், பிஸ்னஸ் பர்பஸ் இல்லாமல் தன்னோட சொந்த தேவைக்காக எடுத்துகிட்டு போனால் பர்ச்சேஸில் குறையும். அதனால பர்ச்சேஸை வந்து கிரெடிட் பண்ணி காட்டணும். இதுக்கான நேரேஷன் குட்ஸ் ட்ரோ ஃபார் பர்சனல் யூஸ். January 25 cash paid to Sudhir 26,700. Discount allowed 300. அவர் வந்து டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஜேர்னலோட மீனிங், அதாவது சுதீருக்கு வந்து நம்ம கேஷ் வந்து பே பண்ணியிருக்கோம் 26,700. அவர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 300 கொடுத்துருக்கிறாரு. இதுக்கான இது ஏற்கனவே சுதீர்கிட்டேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கடனுக்கு 27,000 rupees வந்து குட்ஸை வந்து வாங்கியிருக்கிறோம் ஜனவரி 14. அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஜனவரி 25 ஜனவரி 25 அன்னைக்கு நம்ம சுதீருக்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறோம். எவ்வளோனா 26,700 கொடுக்குறோம். அவர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 300 கொடுக்குறாரு. இதுக்கான ஜேர்னல் சுதீர் அக்கௌண்ட் டெட்டார் 30,000 டு கேஷ் 26,700 டு டிஸ்கவுண்ட் 300. சுதீருக்கு கொடுக்க வேண்டியது 30,000. நம்ம கையை விட்டு அதனால டெபிட் த ரிசீவர் சுதீரை போட்டுடுறோம். நம்ம கையை விட்டு கேஷ் எவ்வளோ போகுதுன்னா 26,700 போகுது. அவர் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அது நம்மளுக்கு இன்கம்ங்கிறதுனால டிஸ்கவுண்ட் வந்து இங்கே கிரெடிட் பண்ணணும் 300. இப்போ இங்கே டெபிட் 30,000 இருக்குது, இங்கே கிரெடிட்டில் வந்து கேஷ் 26,700, டிஸ்கவுண்ட் 300, ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணாலும் 30,000 வரும். இதுக்கான நேரேஷன் கேஷ் பெய்டு டு சுதீர், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு.